உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. நமச்சிவாய். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம். ஏன்னா பொதுவாக சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும், அஸ்தங்கமாகக்கூடாது, அல்லது வேறு ஏதாவது தீமையான ராகுவோட சேர்றது, செவ்வாயோட சேர்றது, இந்த மாதிரி சூரியன் கெட்டு போகாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த மாதம் நமக்கு நல்லா இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் 15 தேதி கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு போயிட்டார். இப்போ செவ்வாய் கேது ஒரு தொடர்பு இருந்து வருது. அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம பார்க்குறோம். இல்லை ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டுதுன்றோம். நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு, பாலம் உடைஞ்சு அப்படி சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு எது தான் விபத்து, அல்லது செவ்வாய் ராகு விபத்து. அப்போது விபத்துக்கள் இனி குறையும். அது மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது, நான் கீழே வந்துட்ட சாமி, வண்டியில் போனேன், அங்கே எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு, ஸோ காரில் அடிபட்டுடுது, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம். அதே போல் இந்த செவ்வாய் கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது. மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது. அதே போல் எப்பொழுதும் போல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் புலம்புறாங்க, வேலை போயிடுச்சு சாமி, வேலை தேடுறாங்க கிடைக்கல, அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம். தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும். அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார். இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி? சரி, அவர் அப்படி தான் இருப்பார். மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரலையுமே கூட அவர் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார். அப்போ அந்த 5 மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? உயிர் வாழாமல் இருக்க முடியுமா? வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா? வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா? உயிர் வாழ்ந்தாகணுமே. அப்போ இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன சொல்யூஷன்? சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, அதனால தான் தொழில் முடக்கம், அல்லது தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க, அல்லது தொழிலை நடத்தலாமா, விட்டுட்டு ஓடி போயிடலாமா, இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது, அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க. இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன், கன்னியில் செவ்வாய், அதே போல் சனி வக்ரம், இந்த 3 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன. மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கெல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, குரு சுக்கிரன் இணைவு. மிதுன ராசியில் குரு சுக்கிரன் ஒரு இணைவு, அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸு. இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை. சனி வக்ரம் நல்லா இல்லை. சூரியன் கேதுவோட தொடர்பு, ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க. இதை சூரிய கிரகணம்னா கேது தான் சூரியனை மறைக்கும். அப்போ பாருங்கள், அது கிரகண தோஷம் ஆகி போச்சு. கன்னியில் செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை. அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் காம்பினேஷன்ஸ். ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக, அதிர்ஷ்டமான, இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம், மகாலட்சுமி, அப்புறம் ஆதிலட்சுமி, அந்த மாதிரி அஷ்டலட்சுமி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. ஸோ உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது. வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். ஆகஸ்ட் மாதம்
இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் காலமும் நேரமும் கை கொடுக்கும், காலமும் நேரமும் கை கொடுக்கும். இன்னும் கூட ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். நான் தொடர்ந்து அதை சொல்வதுண்டு. ஏன்னா நான் பல நாடுகள், பல வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செய்யக்கூடியவன், பல மாநிலங்கள் அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடியவன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஸ்பெசிஃபிக்காக அல்லது ஸ்பெஷலாக விருச்சிக ராசி அன்பர்களுக்காக பல பிரச்சனைகளை போய் நம்ம நேரடியாக நின்று அதை தீர்த்து கொடுத்துருக்குறோம், பரிகாரங்கள் பூச்சிகள் மூலமாக. அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் அமைப்புகள், குடும்ப கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், இதெல்லாம் நமக்கு என்ன, உங்கள் ராசி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவுக்கு வந்துடும். ஒரு மருமக பிரச்சனை பண்ணுறதுனா சொன்னங்க, ஒரு விருச்சிக ராசி அன்பர், இப்போ நம்ம நிறைய அந்த டிவியில் பார்க்குறோம், ஒரு மருமகள் ஒரு இடத்துல அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த மாமனார் மாமியார் தூக்கி உள்ளே வச்சுருக்கிறாங்க. நான் சொன்னேன், இதை சரிபட்டு வராதுங்க, பொறுத்தவரைங்க. விருச்சிக ராசிங்க இது, அவர் மேஷ ராசிங்க, இது ரெண்டும் மேட்சிங் ஆகாதுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போது இதெல்லாம் நம்ம முன்கூட்டி விருச்சிக ராசிக்கு எடுத்து சொல்கிறப்போ நடந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒன்றும் பண்ண முடியல. அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, இதுபோல் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனை, மருமக பிரச்சனை பண்ணுறது, இல்லை மாமியார் பிரச்சனை பண்ணுறது, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும். காரணம் என்னென்னா, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டு குருவோடு இணைந்திருக்கிறார். அப்போ ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறது, ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது, ஒரு ஆர்கியூமெண்ட்டு, 4 பேர் பெரிய மனிதர்கள் சேர்ந்து அங்கே போய் உட்காந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது, இது எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். 7ஆம் அதிபதி 8க்கு. அப்போ 7ஆம் அதிபதி 8க்கு போனாருன்னா அது குற்றம் கிடையாதா சாமி, அது ஒரு தோஷமாச்சு? ஆமாம், 7 8ல் அமைஞ்சிருக்கிறான்னு சொன்னாக்கா ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டது. குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும், பொம்பளை பசங்க இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, ஏதாவது ஒரு ஆயுஷமம் பண்ணிக்கிறது நல்லது. அது கணவனுக்கு ஆனாலும் மனைவிக்கு ஆனாலும் ரொம்ப அக்கறையாக அது நீங்கள் ஒரு ஆயுஷமம் பண்ணணும் வீட்டில். 7ஆம் அதிபதி 8க்கு. மறைமுகமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க, வெளியில் தெரியாது பிரச்சனை, மறைமுகமான பிரச்சனைகள், மனசுக்குள்ளே வரக்கூடிய வருத்தங்கள், அல்ல வேறு ஏதேனும் தொடர்புகள், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு, வெவ்வேறு தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் ஜனதர்மை விருச்சிக ராசினியர்களே, அதெல்லாம் சரி பண்ண முடியும். இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் அல்லது வேறு ஏதேனும் பெண்கள் தொடர்பு, வசியம் சம்பந்தப்பட்டது, செய்வினைகள் சம்பந்தப்பட்டது, மெயினாக திருஷ்டிகள், பொறாமைகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் சரியாகும். 7க்குடைய சுக்கிரன் 8ஆம் இடத்துல குருவோடு இணைந்திருக்கிறார். அதே போல் சொத்து பத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, இல்லைன்னா நீங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், அந்த இடத்துல ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்திருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், ஏதாவது உங்களை ஏமாற்றிருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் அதை அடைய முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான சொத்து பத்து பிரச்சனைகள், விற்க முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த இடப்பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் விருச்சிக ராசினியர்களே, ஒரு பணங்காசு கொடுத்துருக்குறீங்க, காசு பணம் வந்து சேரலை, பணத்தில் ஏமாற்றம் இருக்கிறதா, நான் ஏமாந்துட்ட சாமி, இந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு ஏமாற்றமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களா? நிச்சயமாக கவலை வேண்டாம் விருச்சிக ராசினியர்களே. வராத பணங்காசுகள் சரி, நான் கொடுத்து 2 வருஷமாகுது, 5 வருஷமாகுது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, உன்னால் என்ன முடியுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரியான பண ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசினியர்களே, வராத பணங்காசுகள் வந்து சேரும்.
அதே போல் குடும்பத்தில் டிவோர்ஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைகுனிவு, இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கூட மறுமணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள், திரும்பவும் குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனதருமை விருச்சக ராசி நேயர்களே. அதே போலத்தான் தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்புகள், குறிப்பாக பிஸ்னஸை விட ஜாபு தான் நம்ம இப்போ மெயினாக பார்க்கணும். வேலை செய்கிற இடத்துல மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் விருச்சக ராசி நேயர்கள். 7ஆம் அதிபதி 8க்கு சென்றிருக்கிறார். அதே போல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க, பார்ட்னராக எடுத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் நம்ம பிரித்து தனியாக செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, அல்லது அந்த மெயினாக பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தொழில் செய்யணும். அதே போல் உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண்பிழை அவமானங்கள், தலைகுனிவுகள், என்கொயரிஸு, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கம்ப்ளைண்ட்ஸு. அப்போ வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத இடர்பாடுகள் இருக்குமே. ஆனால் தேவையில்லாத மனசில் ஒரு பயம், குழப்பம், தூக்கமே இல்லை சாமி, டிப்ரெஷனாக இருக்குது, மன ஒரு அழுத்தமாக இருக்குது, மனசு கவலையாக இருக்குது. அப்போ வேலை செய்கிற இடத்துல, உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் வேலையில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி உயர் அதிகாரி இடத்துல பாஸ் என்ற சரியாக பேசலை, அது மாதிரிலாம் ஏதோ ட்ரபுள்ஸ், வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே, அதெல்லாம் உடனடியாக சரி பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வாராகி பூஜைங்க இருக்குது, பரிகாரங்கள் உண்டு. அப்போ வேலையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், இடமாற்றமாக இருக்கலாம், ப்ரமோஷனாக இருக்கலாம், பர்மனெண்ட் ஆகிறதாக இருக்கலாம், விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக, என்கொயரிகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உலகத்தில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், விருச்சக ராசி என்பர்களை அதெல்லாம் சரி பண்ண முடியும், வெற்றி கிட்டும் விருச்சக ராசி நேயர்கள். அதே போல் தொழில் அமைப்புகள், மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, கோல்டு மார்க்கெட்டு, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இல்லை ஃபார்மாலே மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடியவர்கள், அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், புரியுதுங்களா? அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், விருச்சக ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் கஷ்டங்கள், தொழில் கஷ்ட நஷ்டங்கள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது அந்த தொழிலில் நடத்துறதுல தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுல இருக்கக்கூடிய ட்ரபுள், இது மாதிரி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க விருச்சக ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் அதையும் சரி செய்ய முடியும். ஸோ விருச்சக ராசி நேயர்களே, நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டாக நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு ஷார்ட் டைம் தான். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும், தீர்மானிக்கும். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.